கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற தங்க வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஆமென். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இதுல கர்த்தர் நமக்கு இன்று கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், என்னுடைய கரம் உன்னோடு இருக்கிறது. ஆமென். நம்ம ராஜா தம்பி வர்ஷிப் டைம்ல கூட அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது, அவருடைய செட்டைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏனென்றால் இந்த காரியத்தை தான் ஆண்டவர் என்னிடத்திலும் சொல்லியிருந்தால், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதுதான். ஆமென். கர்த்தர் எத்தனை வல்லமை உள்ளவர். அது பாருங்களேன், அந்த யோபு புஸ்தகத்துல அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம பார்க்கும்போது அப்படியே ஆச்சரியமா இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலையுமே கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த மனிதர்கள் உள்ளத்தை தூண்டி எழுத வைத்த காரியம் தான் இந்த வேத வசனம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பரமபிதாவை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் சர்வ வல்லவரை குறித்தும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இதுல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின்மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். மேகத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுகிறோம். அது இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அநேக காரியங்கள் அதில் உள்ள அந்த நுணுக்கமான காரியங்கள்லாம் மனிதர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. அநேக காரியங்கள் தெரியாது. அப்போ அத்தனை காரியங்கள் அவர் படைத்திருக்கிறார். அந்த ஆகாயத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். எப்படி இருக்கு பாருங்களேன். வானத்தினுடைய தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஆமென். சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அது என்ன பண்ணுதான்? அமர பண்ணுகிறார் அவருடைய வல்லமையினால். ஒரு 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 சாதாரண ஒரு சின்ன குழந்தையோட கொந்தளிப்பு, அதோட அழுகையை கூட நம்மளால நிறுத்த முடிய மாட்டேங்குது இல்லை? ஒரு அற்ப காரியம் முதலாக நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை பார்க்குறோம். அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் பாருங்களேன். ஆமென். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. விதவிதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். இதெல்லாம் லீஸ்ட் தான்ப்பா, இதெல்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? அவருடைய அந்த வல்லமை முழு வல்லமையும் அறிந்தவன் யார்? நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச இந்த கொஞ்சம்தான், இதுவே கொஞ்சம்தான். அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உண்மையிலே ஒரு விஷயம் சொல்கிறேன், எந்த மனுஷனையும் பார்த்து பிரமிக்காதீங்க. எந்த மனுஷனுடைய அறிவையோ ஞானத்தையோ அவங்களுடைய செல்வத்தையோ அவங்களுடைய எந்த ஒரு இதையும் பார்த்து பிரமிக்கவே கூடாது. நம்ம பிரமிக்க வேண்டியது கர்த்தரை பார்த்து மாத்திரம்தான் பிரமிக்க வேண்டும். ஆமென். அவர் தான் அதற்கு பாத்திரமானார். அவர் சர்வ வல்லமை உள்ளவருங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு பாருங்களேன். அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. ஆமென். பாதாளம் எப்படி இருக்கிறது? இட்ஸ் ஓப்பன்ட் ஃபார் ஹிஸ் ஐஸ். இல்லை, அவரை உருவாக்கினவரே இவர் தான். இல்லை, அதே மாதிரி ஸ்திரீயின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதத்தை அறிவாயோ அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அடுத்து என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என்னுடைய எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவார். அப்போது எலும்பு இட்ஸ் ஹிடன். இல்லை, என்னைக்காவது எலும்பு மேலே அப்படி வரிசையாக நின்று பார்த்துருக்கீங்களா? இல்லை, இட்ஸ் ஹிடன். அப்போது அந்த எலும்புகளை உருவாக்குறது, அந்த எலும்புகளை கூட உம்முடைய கண்கள் கண்டது. எல்லாவற்றையும் அவரால் பார்க்க முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ ஞானி. இவ்வளோ பெரிய தேவாதி தேவன், அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் அவர் சொல்றாரு, கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 11:21 பார்க்கிறோம். அதே கரம் நம்மோடும் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னும் இந்த கர்த்தருடைய கரம் என்று சொல்லி பார்க்கும்போது அநேக காரியங்களை பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட கரம்னா, அது யுத்தம் செய்யும் கரம். ஆமென். யாத்திராகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினாலும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ அவருடைய வலது கரம் பகைஞர்களை நொறுக்கக்கூடியது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னுமாக
ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 16, 17 நம்ம பார்த்தோம்னா, இந்த பள்ளத்தாக்கு அதுல வந்து அந்த யோசபாத் ராஜா அவருக்கு விரோதமாக, யோசபாத் இங்க ஆகாபு. இப்ப இவங்களுக்கு விரோதமாக பல ராஜாக்கள் கூடி வரும்போது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படி தெரியாது. கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இப்ப யோசபாத் சொல்லுவாரு, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன இல்ல ஒரு தீர்க்கதரிசிய, கர்த்தருடைய தீர்க்கதரிசிய கூட்டிட்டு வாங்கன்னு. அப்போ எலிசா வருவாரு. எலிசா வந்தோடனே அவர் சொல்லுவாரு, ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு சுரமண்டல வாத்தியக்காரர் வந்து என்ன பண்ணுவாரு, அப்படியே தேவனை துதித்து அப்படியே இசைப்பார் பாருங்க. அப்பொழுது தேவனுடைய கரம் எலிசாவின் மேல் வந்து அமர்ந்தது. எலிசா தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. அப்போ தேவனுடைய கரம் ஒரு மனிதன் மேல் இறங்கும் போது என்ன செய்யணும் அப்படின்ற காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அவருக்கு ஆக்சுவலா எதிராக ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது. அப்ப யுத்தத்துல நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஈஸியான வழிகளை சொல்றாங்க. அவன் இவர்களால பிசிக்கலாக எதிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்போ வந்து எலிசா மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, எங்கும் எல்லா இடத்துலயும் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடித்து தீர்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா, தண்ணியே இல்லாம இருந்தோம், நாமும் நம்ம மிருக ஜீவன்கள் அழிந்து போகும்படி இருந்தோம். சரி, இப்போ வந்து தண்ணி வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னு பார்த்தா அந்த வாய்க்கால்களை வெட்டுறாங்க. அப்போ அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு, கர்த்தருடைய கரத்துக்கு இவர்கள் கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அந்த பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கும்போது அந்த தண்ணீர்களால் நிரப்பப்படுகிறது. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, அதிகாலையில சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனுடைய அந்த ரெட்டா அப்படியே வரும் பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் ரெட்டா ஒரு சூரியன், அந்த சிவப்பான சூரியன் இந்த தண்ணீர்ல பட்டு எதிரிகள் பார்வைக்கு இரத்தமாய் தெரிகிறது. அப்போ ரத்தமா தெரிஞ்சா, ஐயோ, நிறைய பேரை நம்ம ஆளுங்களை கொன்னுட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க அப்படியே குழம்பி போய் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் அடித்து கொன்று அப்படியே எல்லாரும் ஓடிடுறாங்க. அந்த இடத்த விட்டு ஓடுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எளிதாக ஜெயித்து கொண்டார்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் நம்மேல் இறங்கும் போது இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம பகைஞனை நொறுக்கக்கூடிய கரமாக அது இருக்கிறது. அதே மாதிரி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது பிசாசை துரத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது வந்து சுரமண்டலத்தை வாசிக்கிறாரு. அப்போ சவுலுக்கு என்ன ஆகுது, சவுல் மேல் இருந்த அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு ஓடினதுன்னு பார்க்கிறோம். அப்போ சுரமண்டலம் வாசிப்பது என்பது கர்த்தரை துதிப்பது. கர்த்தரை துதிக்கும் போது என்ன இறங்கும், கர்த்தருடைய கரம் இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய கரம் எல்லாவற்றையும் செய்யுங்க, ஒருமனப்படுத்தும். நம்ம குடும்பத்துல இருக்கிறது 4 பேர் இருப்போம், 4 பேர் 4 மூலையில இருக்கிற மாதிரி இருக்கும்ல. எப்படியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து ஒவ்வொருத்தரும் நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் ஒருமனப்படுத்தும். 2 நாளாக 30:12 போட்டிருக்குது, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க அந்த ஜனங்களும் ராஜாக்களும் கட்டளையிட்ட பிரகாரம், தேவன் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று அப்படின்னு. அப்போ கர்த்தருடைய கரம் ஒருமனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி கர்த்தருடைய கரம் கேட்டதெல்லாத்தையும் கொடுக்கும் கரமாக இருக்கிறது. எஸ்ரால பார்க்குறோம், நெகேமியால பார்க்குறோம். எஸ்ரா ராஜாட்ட போய் கேட்குறாரு, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி. என்னுடைய அந்த தன்னுடைய தான் பிறந்து வளர்ந்த ஊர், என்னுடைய சொந்த தேசம் அது அழிந்து போய் கிடக்கிறதுன்னும் போது அவர் அப்படியே சோகமாக இருக்கிறாரு. அப்போ ராஜா வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஜெபம் ஜெபித்து விட்டு ராஜாட்ட கேட்குறாரு. ராஜா இவர் என்னென்னலாம் கேட்டாரு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறதா பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் தேறின வேத பாரகனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வேதத்துல நம்ம என்ன பண்ணணும், தேற வேண்டும். நேற்று இருந்ததை பார்க்கல, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் தேறி தெளிவு பெற்றுக்கொண்டே வர வேண்டும். ஆமென். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா, ஒரு பிள்ளை மக்கு பிள்ளையா இருந்தா கூட நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் அப்படி படிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி முன்னேறி 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 வந்துடும். அதே மாதிரி தான் நாம உங்களோட தேவ சமூகத்தில் வருகிற நாம் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு படி முன்னேறி இருக்கேனா, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, என்னுடைய ஆவியின் கனிகள்ல நான் முன்னேறி இருக்கேன்னா நல்ல ஒரு காரியத்துல தான் நான் இருக்கிறேன், நல்ல செயல்கள்ல நான் இருக்கிறேன், நான் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வஸ்டா, இன்னும் கொஞ்சம்
வேற மாதிரி நம்ம நடந்து கொண்டோமானால், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில நடந்து கொண்டிருந்தோமானால், நம்மை நாமே சீர்திருத்தி பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வேதத்துல நம்ம தேற வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாய் படிக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாய் படிக்க வேண்டும். அதிகமாய் நம்ம நேரத்த வந்து வேதத்துக்கென்று நம்ம ஒதுக்க வேண்டும். துதிப்பதற்கென்று ஒதுக்க வேண்டும். நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். நம்முடைய காலங்கள், நம்முடைய நாட்கள் நமக்கு தெரியாது. உண்மையிலே தெரியாது. நேற்றைய தினத்துல நைட்டு 10:00 உட்கார்ந்து இந்த பைபிள் போர்ஷன படிக்கணும்னு சொல்லி கையில எடுத்து வச்சவதான். கண்ண முழிச்சு பார்க்கிறேன் 11 மணி, 11, 13 ஆகுது. 1 மணி நேரம் தூங்கியிருக்கேன். கையில பைபிள வச்ச மாரியே தூங்கியிருக்கேன். அட கடவுளே! அப்ப நான் யோசித்து பார்த்தேன். இந்த 1 மணி நேரம் நான் எங்க இருந்தேனே எனக்கு தெரியாதுல்ல. அப்போ இப்படிதான் இருக்குமோ எல்லாமே, நமக்கு எதுவுமே தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய காலங்கள், நம்முடைய மரணம் என்னைக்கு வரும் நமக்கு தெரியாது. நம்முடைய கடைசி நாள் என்னைக்கு வரும் நமக்கு தெரியாது. எனக்கு அந்த ஸ்லீப் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு டீப் ஸ்லீப்பா அப்படின்ற மாரி. அப்போ நமக்கு எதுவும் தெரியாதுங்க. நமக்கு என்னைக்கு என்ன நடக்கும் எதுவுமே தெரியாது. ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள்ல நம்ம நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ணுவதை பார்க்கிறோம். நமக்கு அத்தியாவசியமான காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ண தான் செய்யணும். ஆனாலும் கூட வி ஷுட் ஃபைண்ட் த டைம். வகை தேட வேண்டும். நான் இன்னும் எப்படி அந்த இடுக்கமான பாதைக்குள்ள நான் எப்படி போறது? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இன்னும் நான் எப்படி போகுது? அதுக்கு டைம் பார்க்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைங்க மொபைல் ஃபோன நம்மகிட்ட வாங்குறதுக்கு எப்ப இவங்க அசருவாங்க? எப்ப இவங்க பாத்ரூம் போவாங்க? எப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க? எப்ப இவங்க சமையல் பண்ண போவாங்கன்னு பார்த்து நம்ம அத்தை ஃபோன் குடுக்குறீங்களா? அப்படின்னு வந்து கேட்குங்கல்ல. அந்த மாதிரி அதுங்க யோசித்துக்கிட்டே இருக்கும். ம். அப்ப எப்போ வந்து இவங்க கிட்ட நம்ம வாங்கலாம், அந்த ஃபோன வாங்கலாம். இது ஒரு விஷயம் நடக்கணும்னா எப்போ? யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டிக் கொடுக்க வகை தேடிக்கிட்டே இருந்தானாம். எப்போ போலாம்? எவ்வளவு குடுப்பீங்க? என்ன? மைண்டெல்லாம் அதான் ஓடுது. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள அந்த காரியங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியம் நான் இன்னும் வளரணுமே! நான் சரியில்லையே! நமக்கு நல்லா தெரியும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நீங்க சின்ன வயசுல 10த், +2 படிச்ச காலங்கள யோசித்து பாருங்க. நமக்கே நல்லா தெரியும் நம்ம அரைகுறையா தான் படிக்கிறோம்னு. ஐயோ! நான் இன்னும் சரியா படிக்கல. இந்த பிள்ளைலாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது. நல்லா படிக்குது. இன்னைக்கு இவ்வளோ மார்க் வரமாட்டேனே. எழுதி எழுதி பார்ப்போம் வீட்ல. என்ன மறந்து மறந்து போகும். ஆனாலும் எழுதி எழுதி பார்ப்போம். திருக்குறள அதான் இதான்னு எழுதி எழுதி பார்ப்போம்ல. அப்ப என்ன பண்றோம்? அத இன்னும் இன்னும் நான் இன்னும் வளரணும்னு சொல்லி நமக்கு தெரியுது. நான் குறைவா இருக்கேன்னு தெரியுது. அப்ப அதற்கேற்ற முயற்சிகள நம்ம போடுறோம். எஃபோர்ட் போடுறோம். டைம் போடுறோம். திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறோம். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்களை எஃபோர்ட் போடணுங்க. இந்த உலக காரியமாவது இந்த ஒரு சான் வயித்துக்கு தான் அந்த 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் உயிரையே குடுத்து நெறைய பிள்ளைங்க செத்தே போயிருதுங்க. அந்த அளவுக்கு அத முக்கியமானதாக்கி காட்டுறாங்க. ஆனா அதையெல்லாம் பார்க்கிலும் மேலான காரியம், ஆவிக்குரிய காரியம். எழுதி எழுதி பார்ப்போம். வசனங்கள எழுதி எழுதி, படிச்சு படிச்சு, மனப்பாடம் பண்ணி, பிடித்த பாடல்களை எழுதி, ஒரு டைரியில அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி எழுதி கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் 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 இன்னுமாய் ஆமென். தேவனுடைய கரம் நம்மேல் அமரும்படியாக வேத பாரகர்களாக, வேத பாரகர்னா என்ன தெரியுமா? வேதத்தை பாராயணம் பண்ணினவர்கள், மனப்பாடம் பண்ணினவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே வேதத்த மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்போ நாமும் கூட இன்னும் அதிகமாய் வேதத்தை மனப்பாடம் பண்ணலாம். அதில் உள்ள வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி சொல்லலாம். அதை எழுதி பார்க்கலாங்க. வேத வசனங்களை எழுதலாம். பார்த்தே எழுதலாம். பார்க்காம கண்ண மூடிட்டும் எழுதலாம். அதுக்கடுத்து பாடல்களை எழுதி பார்க்கலாம். நம்மளாவே சில பாடல்களை இயற்றி எழுதி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில கூட நானே ஒரு பாட்டு பாடினேன். எனக்கு சிரிப்பா வந்துச்சு. எனக்கு ராகமே வராது. நானா ஒரு பாட்டு நானா ஒண்ணு போட்டு நானே சிரிச்சுக்கிட்டேன். நானே ஏசப்பாவை கொஞ்சிக்கிட்டேன். அப்போ நம்ம வந்து இது எப்பயாவது சம்டைம்ஸ் அப்படி பண்ணுவேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எதையோ ஒண்ணு செய்து ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க. மேன் அடிக்கடி நான் சொல்ற ஜெபம் தான். ஏசப்பா என்னை பேய்கிட்டயும் விட்டுறாதீங்க, மனுஷன்ட்டயும் விட்டுறாதீங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி, நான் என்ன கேடான காரியம் செஞ்சாலும் சரி, என்னைய மனுஷன்ட்டயும் விட்டுறாதீங்க, பேய்கிட்டயும் விட்டுறாதீங்க. நீங்க என்னை கடைசி வரை வச்சுக்கோங்கப்பா அப்படின்றது தான். ஸோ இத வந்து எதுக்காக சொல்றேன்னா, நான் பெரிய ஓவியம்லாம் கிடையாது. ஐ எம் நாட் தட் மச் குட் இனஃப். பட் எனிஹோ வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தரை நோக்கி ஒரு ஆர்வத்தோடும், வாஞ்சையோடும், வேகத்தோடும் முன்னேறி செல்ல வேண்டும் நம்ம. ஆமென். அந்த ஒரு வாஞ்சை வேணும். அவருக்காக செய்கிற செயல்கள் இருக்க வேணும். அவருக்காகனா, அவருக்கு நம்ம குடுத்து நிரப்ப போறதில்ல. அவரை நான் இன்னும் கிட்டி சேர்வதற்கு ஐ ஷுட் டூ சம்திங் மோர் தேன் டுடே, தேன் எஸ்டர்டே. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் ஏணி. ஆமென். அதுதான் கர்த்தருடைய கரத்தை நம்மேல் அமர செய்வதற்கான வழி. அவர் கரம் நம்ம மேல தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணுவோம்? நம்ம பிள்ளைங்கள கைய பிடிச்சிருப்போம் பாருங்க. அது என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு கடைய பார்த்துச்சுன்னா, ஒரு பார்க்க பார்த்துச்சுன்னா, அதுக்கு புடிச்ச பொம்மைய பார்த்துச்சுன்னா, அது நடு ரோடுன்னும் தெரியாது, வெஹிக்கிள் வருதுன்னும் தெரியாது. கைய விட்டு குடு 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 குடுன்னு அது பாட்டுக்கு ஓடும் பாருங்க. அது மாரி நம்ம தான் என்ன பண்ணுவோம்? அவருடைய கரத்த விட்டு குடு குடு குடுன்னு ஓடிருவோம்.
ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை இந்த அப்பாவோட, இந்த அம்மாவோட, இந்த பெற்றோரோட தான் நான் இருப்பேன்னு இறுக கடத்தை பிடிச்சிருச்சுன்னா அதற்கு பாதுகாப்பு, அதற்கு விரோதமான வருகிற காரியங்கள் முறியடிக்கப்படும். ஆமென். அதே போலதான் நாம இன்னும் இன்னும் அதிகமாய் நான் தேவனை கிட்டி சேரப்போகிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன விஷயம் இது. இதுக்காக சொல்றேன். நான் ஒரு இது பார்த்தேன். அதாவது அ 52 வாரங்களில வேதத்தை படித்து முடிக்கக்கூடிய ஒரு காரியம் அது. அப்போ அதுல வந்து பிரிச்சு போட்டிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இதெல்லாம் படிக்கணும் அப்படி சொல்லி. ஆதியாகமத்துல ஒரு 3 வசனம். அடுத்து வந்து ஜோஷுவால ஒரு 3 வசனம். அதுக்கடுத்து வந்து சங்கீதத்துல 3 வசனம். அதுக்கடுத்து ஏசாயால இருந்து 3 வசனம். அடுத்து வந்து இதுல இருந்து மத்தேயில இருந்து ஒரு 3 வசனம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவா பிரிச்சு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, சங்கீதம், அந்த சின்ன குட்டி தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், இந்த மாதிரி இப்படி பிரிச்ச மாதிரி ஒரு 7 ஹெட்டிங், 7 ஹெட்டிங்ல ஒவ்வொன்றிலையும் 3 வசனம் இப்படி போட்டு 52 வாரங்களுக்கு அவங்க போட்டுதான். நான் பார்த்தேன், இதையே நான் 52 நாள்ல முடிக்க கூடாது. 52 நாள்ல படிச்சு பார்க்குறேன். நான் என்ன பண்ண போறேன்? 52 நாள்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை முயற்சி செய்து இப்போ ஏறக்குறைய ஒரு 8, 9 நாள் வந்திருக்கு. ஒரு 1.5 நாள் இன்னும் படிச்சு முடிக்கல. அது இன்னும் இருக்கு. எனிஹவ் வந்து முந்தி நான் படிச்சது ஒரு 2, 3 அதிகாரம் தான் படிச்சேன். இப்ப என்னால அதிக நேரம் தேவனுடைய சமூகத்துல நான் கூட கொஞ்சம் நான் படிக்கணும். இதை நான் படிக்கணும். இந்த 3 அதிகாரத்தை நான் படிச்சு அதை முடிக்க போறேன். டிக் பண்ணி படிக்கிறது. எதையாவது ஒன்றை செய்து இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்துல நம்மை உட்படுத்தி கொள்ளும்போது உண்மையிலே சொல்ற இந்த உலக கவலை, கலக்கம் இது எல்லாமே நம்மளை விட்டு போகிறது. பிசாசு போடுவான் பாருங்களேன், குப்பையா கொண்டு வந்து லாரியா கொண்டு வந்து நம்ம சிந்தனையில, இது என்ன பண்ண போற, அது என்ன பண்ண போற, இதுக்கு என்ன செய்ய போற, அதுக்கு என்ன செய்ய போற, போச்சு உனக்கு யாருமே கிடையாது, நீ என்ன பண்ண போறிய எனக்கு தெரியாது. இந்த 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 இவனுடைய காரியங்கள் எதுவுமே கிட்ட வராது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை வந்து அதிகமா வாசிக்க நம்ம பை நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நமக்கு வந்து அப்படியே ஃபீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோடு கூட நம்மை சுற்றி வருகிற அந்த பிசாசினுடைய கிரியைகள் எல்லாம் செம்மையா குறைஞ்சிருங்க. உண்மையிலே சொல்றேன். அந்த மென்டல் டார்ச்சர், மைண்ட் டிப்ரெஷன் அப்படியே குறைஞ்சு போயிடும். ஆமென். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், இல்ல நான் குக் பண்றேன், என்னால இப்ப பைபிள் படிக்க முடியாதுன்னா வசனத்தை போட்டு விடுங்க. ஆடியோ பைபிள் இருக்கு. போட்டு விட்டு நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே அது ஓடு. அது பாட்டுக்கு உள்ள சாப்பாடு இறங்கும். ஆத்மாவுக்குள்ள உணவு போயிட்டே இருக்கும். நீங்க கேட்குறீங்களோ கேட்கலையோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்பப்ப கேட்க தான் செய்வோம். அந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இறங்கும். நான் இதெல்லாம் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு விரோதமான காரியங்களை நொறுக்கி போடும். நமக்காக யுத்தம் செய்யும் கரம், பிசாசை துரத்தும் கரம், ஒரு மனப்பாட்டை கொடுக்கும் கரம். அது மாதிரி கர்த்தருடைய கரம் இருக்கும்போது நம்ம யார்கிட்ட என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்க வைக்கும் கரம். அதே மாதிரி தான் நெகேமியா தன்னுடைய திட்டங்களை சொல்றாரு, கர்த்தருடைய திட்டங்களை சொல்றாரு. அப்போ சொல்றாரு, நெகேமியா 2:18 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கரம் இருந்ததினால், தன்னோடு கூட இருந்ததினால் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும்போது நம்ம ஒரு காரியம் சொல்றோம், ஒரு ப்ராஜெக்ட் சொல்றோம், ஒரு ஐடியா சொல்றோம்னா மற்றவங்க அதுக்கு ஒத்து வருவார்கள். யார் வருவாங்க? தேவனுடைய ஜனம் ஒத்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காந்தம் இருக்குன்னா இரும்பு துகள்கள் எல்லாம் தன்னால வந்துடும். அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடும். அதை போல கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த தேவ ஜனங்கள் நம்மோடு அப்படியே ஒட்டிக்கொள்வார்கள். தேவ திட்டம் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனுடைய வழிகள் எனக்கு பிரியமானவைகளாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது இல்ல. அப்போ நமக்கு விரோதமானவர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு வருகிற காரியமாக இருக்கும். ஸோ நாம செய்ய வேண்டியது என்ன? சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி முடிச்சிடலாம். சங்கீதம் 63:8 சொல்றாரு, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமென். இவர் யாருங்க? பெரிய கிங். எப்ப பார்த்தாலும் யுத்தம்தான். ஆமென். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆத்துமா என்னுடைய பெரிய லக்ஸூரியஸான பேலஸில் இல்லை, என்னுடைய ஆத்துமா என்னுடைய வெல்த்தில் இல்லை, என்னுடைய ஆத்துமா எனக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறதுலையோ, எனக்கு இத்தனை பிள்ளை 10 பிள்ளை இருக்குது, 15 பிள்ளை இருக்குது, அதில் இல்லை. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது. உங்களை தான் நான் கிராப் பண்ணியிருக்கேன், பிடிச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் என்னை தொட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யோசித்து பார்க்குறோம், இவங்களுடைய வாழ்க்கை சுக வாழ்க்கையாக இருக்கிறதுன்னு பல வேளைகளில் நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா நம்மக்கிட்ட சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஏங்க
அவங்க என்ன ஆண்டவரே தேடல, அவங்களாம் நல்லா சூப்பரா இருக்கிறாங்க. நீ ஆண்டவர் உனக்கு அது சரியில்ல, இது சரியில்ல, அது போச்சு, இது போச்சு. நீ என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த இது என்னை தொட்டதுனால, இந்த வாசிச்சதுனால சொல்றேன். யோபு 24ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் நல்லா கவனிங்க. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின்மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் சுகவாழ்வை கட்டளையிட்டார். சுகவாழ்வு கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதுல அவன் உறுதியாய் நம்பிக்கை வச்சிடறான். ஆனாலும் கவனிங்க, அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஒருத்தனுக்கு சுகவாழ்வை கொடுக்குறாருன்னா அதுல இவன் என்ன பண்றான்? சுகவாழ்வு தந்த சர்வ வல்லவரை பற்றி கொள்ளல, சுக வாழ்வின் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டான் உறுதியா. எப்படி? கொடுத்த சாமான் மேலதான் நம்பிக்கை இருக்குது, ஆசை இருக்குது. கொடுத்தவர் கைய தட்டி விட்டுறான். அப்போ சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு என்னுடைய கண்கள் விரோதமா இருக்கிறது அப்படின்றாரு. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து என்னவா? கொஞ்ச காலம் பாடுகள்னு நமக்கு சொன்ன மாதிரி, அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். இவ்வளவுதான், இவ்வளவே தான். இதே மாதிரி நீங்க இங்க வந்து பாருங்களேன். இங்கேயும் கூட இந்த சுக வாழ்வை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்குது. யோபு 27ல பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்கு 19ல கவனிங்க. அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகூடாதே போனாலும், அவனுக்கு பறி கொடுக்கறதுக்குலாம் எதுவும் இல்லை. அவர் எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஐஸ்வர்யவான் ஒன்றும் பறிகொடுக்கவில்லை. அவனுக்கு எதுவுமே இழப்பில்லை. போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றும் இல்லாதிருக்கும். அவனுடைய ஆத்துமாவிலே கர்த்தர் இல்லை. அவனுடைய ஆத்துமா தாவீதை போல கர்த்தரை பற்றி கொள்ளவில்லை, கர்த்தருக்கு இடம் கொடுக்கவில்லை. தன்னுடைய ஐஸ்வர்யத்தை தான் பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன்னா கடவுள் என்னை ஆசீர்வச்சிருக்காரு, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு எல்லா காரியங்களும் ஏடாகூடம் தான், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அப்போ அவன் தூங்கி கிடந்து, ஒருவேளை அவனுடைய ஆஃப்டர் டெத்துன்னு நினைக்கிறேன், அவன் கண் திறக்கும் போது ஒன்றும் இல்லாதிருக்கும். வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும். ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும். கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான். அவன் இருந்த ஸ்தலத்திலிருந்து அது அவனை தள்ளி கொண்டு போகும். ஒண்ணுமே கிடையாதுங்க. கிறிஸ்து இல்லாதவன் ஒன்றுமே இல்லாதவன். அவன் எவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாதவன், அவன் அபாக்கியவான். ஆமென். ஆனால் எது இருக்கோ இல்லையோ, கிறிஸ்துவை பற்றி கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறதுனால் நாம் கொடுத்து வைத்தவர்கள். அந்த கரத்துக்குள்ளாக, கிறிஸ்துவின் பலத்த கரத்துக்குள்ளாக நாம் அடங்கி இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.